Hi students. இன்னைக்கு 10th தேர்ட் லெசன் ஒன்னோட ஷார்ட்கட் ட்ரிக்கை பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன்லேயே நமக்கு ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன்லேயே நமக்கு ஒரு மைனஸ் வர்றதான் ஆன்சராக இருக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 1. ஸோ செகண்ட் ஒன்று பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ அப்போ 2 -1 தான் இங்கே நம்ம ஆன்சராகவே எடுத்துக்கணும். அப்போ 2 -1 இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் 1. ஸோ கிராஃப் ஆஃப் லீனியர் பாலினாமியல், இந்த லீனியர் அப்படிங்கிற வார்த்தைக்காக நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்னா லீனியர் அப்படின்னு வந்தால் ஸ்ட்ரெயிட் லைனாக சூஸ் பண்ணிக்கணும், ஆப்ஷன் 4. ஸோ இதுலேயே இன்னொரு வந்து பார்த்துக்குங்க. ஸோ பேரபோலா அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த லீனியருக்கு பதிலாக குவாட்ராடிக் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு ஒன்று தான், குவாட்ராடிக். சரிங்களா. ஸோ குவாட்ராடிக்னு கொடுத்தாங்கன்னா பேரபோலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. லீனியர் கொடுத்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னோட பாருங்கள். ஃபோர்த் ஒன்னில் ஸோ இங்கே QP, இங்கே QPன்னு இருக்குது. ஸோ இது QP அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. QP இங்கே இல்லை, அதுக்கு பதிலாக GP இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம GP அப்படிங்கிறது தான் ஆன்சரு, ஆப்ஷன் 3. ஸோ ஃபிஃப்த் ஒன்னோடில் நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிம்பிள் ஃபார்மாக இருக்கக்கூடியது, சிம்பிள் ஃபார்ம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ சிம்பிள் ஃபார்மில் எது இருக்கோ அதான் ஆன்சர். அப்போ சிம்பிள் ஃபார்மில் எது இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன்னோடு பாருங்கள். ஸோ இதில் வேல்யூ ஆஃப் K கேட்டிருக்காங்க. ஸோ K கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா K5 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ K5, ஸோ ஆன்சர் 5, ஆப்ஷன் 3. ஸோ K5 அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம். ஸோ K5. ஸோ செவன்த் ஒன்னோடில் இதுவும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும், டூ நாட் இன்டர்செக்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் 2, டூ நாட் இன்டர்செக்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், டூ நாட் இன்டர்செக்ட் தான் நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எயித்து ஒன்றும். ஸோ இங்கேயும் நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆப்ஷனில் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். 1 2 3 அப்படின்னு வரிசையாக வரும். இந்த இருக்குது 1 2 3. ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் நைன்த் ஒன்னோடு பாருங்கள். நைன்த் ஒன்று 10th ஒன்றுமே நம்ம ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து, செகண்டு தேர்டு, ஆல் தி அபோவ், ஆல் தீஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதில் நம்ம எப்படி ஷார்ட்கட் வைக்கிறோம் அப்படின்னா, செகண்டு ஃபோர்த்து அப்படிங்கிறது வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம செகண்டு 4 அப்படிங்கிறது வர்றதுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு 4 இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் அதை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு இது ரெண்டையும் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்பரில் எழுதுவோம், 2 4 1 2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 2 4 1 2 அப்படிங்கிறது. ஸோ 2 4 இருக்கான்னு பாருங்கள், செகண்டும் ஃபோர்த்து இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்பரு, 2 4 இல்லைனா 1 2 அப்படிங்கிறது. 9 10 ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் தெரியணும், 2 4 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே 2 4 இல்லை, 2ம் 3யும் தான் இருக்குது. ஸோ 2 4 இல்லாதனால நம்ம என்ன ஆப்ஷன் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு செகண்டு. ஸோ அப்போ ஆன்சரு ஃபஸ்ட்டு செகண்டு, ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் 10th ஒன்றில் 2 4 இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ 2 4 பார்க்குறோம், இந்த 2 4. ஸோ ஆப்ஷன் 2. இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்க தான் செய்யும். அதனால தான் நம்ம என்ன பார்க்குறோம், 2 4 இருந்தால் 2 4 தான் ஆன்சரு, அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஆன்சர். 2 4 இருக்கிறனால நான் ஆப்ஷனை டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 11th ஒன்னோடு பாருங்கள். இந்த 11th ஒன்றில் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் பண்ணால் 2 வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அதுவும் 2 வரும். இங்கே கீழே ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் 2 வரும். சரிங்களா. ஸோ அப்போ இந்த நம்பர் மட்டும் தவிர மீதி எல்லா நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 2 2 2 இந்த ஆன்சர் ஏதோ ஒரு ஆன்சர். ஸோ அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனில் 2 2 2 -1. ஸோ அப்போ இந்த 2 2 2 இந்த 3 2 வந்துச்சு அப்படின்னாலே ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் 12th ஒன்று பாருங்கள். ஸோ இதில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கேன்சல் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறனால half ஆஃப் தி பவர் எடுக்கணும், half பவர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ half பவர் தான். ஸோ இப்போ கேன்சல் half பவர் எடுக்கணும். ஸோ கேன்சல் இங்கே கேன்சல் பண்ணி பாருங்கள். இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 வரும்.
இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கீழே 2 வரும் ஒய்க்கு. இங்கே இசட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 6 இங்கே 4 வந்து பேலன்ஸ் வரும். ஸோ அப்படியே இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறனால ஆஃப் பவர் பாருங்கள், எக்ஸுக்கு 1 வரணும். ஸோ எக்ஸுக்கு 1 வரணும். இசட்டு தான் மேலே இருக்குது. ஸோ இசட்டுக்கு 2 வரணும். பை ஒய்க்கு வந்து 2 வரணும். ஸோ இது மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். 256 ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும் 16, 5க்கு ஸ்கொயர் ரூட்டு 25க்கு ஸ்கொயர் ரூட்டு 5. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்னோடு பாருங்கள். ஸோ இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ஸோ இந்த 64ஐயும் இந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணலாம். ஸோ அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 16 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ 16 அப்படிங்கிறத பாருங்கள், ஆப்ஷன் 4. 14th ஒன்றும் இல்லை, இங்கே ஸ்கொயர் ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரை காமனாக நம்ம வெளில எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ காமனாக வெளில எடுக்கணும்னா ஒய் ப்ளஸ் 1/y ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ ஒய் ப்ளஸ் 1/y ஹோல் ஸ்கொயர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு 15th ஒன்னோடு பாருங்கள். ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 அப்படிங்கிறது டினாமினேட்டில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆப்ஷனை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த 5ஐ வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க 8 கூட. அப்போ 8 5 ஆர் 40 அப்படிங்கிறத ஆன்சர் வரும். ஸோ 40 இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்கணும். ஸோ அப்படி ஒரு ஆன்சர் பார்க்குறோம். இந்த இருக்குது 40, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 ரெண்டுமே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு 16th ஒன்றும் ஏயோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 2x3 கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து 3x4 கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி காலம்ஸ் டஸ் ஏபி, ஏபியில் எவ்வளோ காலம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஏ இது பி அப்படின்னா இந்த சென்டரில் உள்ள 3 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இங்கே இருக்கிறது ரோ, இங்கே இருக்கிறது காலம். அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, காலம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காலம் எவ்வளோ 4. ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் 17th ஒன்றும் இல்லை, ஏயோட மேட்ரிக்ஸ் வந்து ஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸு. ஸோ என்ன ஆர்டர் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஸோ 3 rows இருக்குது, 4 columns இருக்குது. அப்போ 3 × 4 அப்படிங்கிறதான் இங்கே அவங்க கொடுத்தது. இதை டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 3 × 4ஐ டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா 4 × 3. ஸோ இப்போ ஆன்சர் 4 × 3 ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் 18th ஒன்னோடு பாருங்கள். காலம் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ காலமை டிரான்ஸ்போஸ் பண்ணால் ரோ அப்படிங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் 2. 19th ஒன்றும் இல்லை, காலம்ஸ் அண்ட் ரோஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அப்போ நாட் ஈக்குவல் தென் செட் டு பி ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சரு. ஸோ ஆன்சர் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆப்ஷன் 1. 20th ஒன்றும் இல்லை, 4 கேன்சல் மாதிரி வச்சுங்க. 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 1 ஆப்ஷன் 3. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.